நில உரிமையாளரின் அனுமதி இல்லாமல் அமைக்கப்பட்டிருக்கும் கோயில்களுக்கு எதிரான தங்கள் செயல்பாடுகளை கேள்வி கேட்கும் முன்னர் சட்டத்தை அறிந்திருக்க வேண்டும் என்று சர்ச்சைக்குரிய சமய போதகர் ஜம்ரி வினோத் தெரிவித்துள்ளார். வழக்கறிஞர் அம்பிகா ஸ்ரீனிவாசன் சர்ச்சைக்குரிய கோயில்களை பாதுகாக்க முயற்சித்தால் அவருடைய சொந்த நிலத்தை கோயில்களுக்கு வழங்க முன்வர வேண்டும் என்று ஜம்ரி வினோத் தெரிவித்துள்ளார். முன்னதாக வழக்கறிஞர் அம்பிகா ஸ்ரீனிவாசன் கோயில்கள் என்பது ஒரு சமூகத்தின் நம்பிக்கை என்றும் நில உரிமையாளருக்கும் கோயில் நிர்வாகத்திற்கும் புரிந்துணர்வு இல்லை எனில் நீதிமன்றத்தின் மூலமாக எந்த ஒரு சமூகத்திற்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் சுமூகமாக தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். ஆன்டி அம்பிகா, உண்மையிலேயே நீங்கள் சட்டம் படித்தீர்களா என ஜம்ரி வினோத் கேள்வி எழுப்பியுள்ளார். நிலத்தின் உரிமையாளர் அவருடைய நிலத்தில் அவருடைய அனுமதி இன்றி கட்டப்பட்ட கோயிலை இடிக்க ஏன் நீதிமன்றம் அனுமதி வழங்க வேண்டும்? கோயிலை இடிப்பதற்கும் நீதிமன்றத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்று ஜம்ரி வினோத் வழக்கறிஞர் அம்பிகாவுக்கு பதிலளித்துள்ளார். தாய்லாந்து பேங்காக்கில் அண்மையில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டுக்கான உலக இளைஞர் ஸ்டெம் புத்தாக்க போட்டியில் கின்ராரா தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்கள் ஈட்டிய மகத்தான வெற்றி மலேசிய மாணவர்கள் இடையே காணப்படும் உயர்மட்ட ஒழுக்கத்தையும் அனைத்துலக அளவிலான போட்டி தன்மையையும் பறைசாற்றுகிறது என்று மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். இப்போட்டியில் இம்மாணவர்கள் தங்க விருது, நடுவர் தேர்வு விருது ஆகியவற்றை வென்றதோடு சுற்றுச்சூழல் மற்றும் நிலைத்தன்மை பிரிவில் உலகின் மிக சிறந்த முதல் 5 கண்டுபிடிப்புகளில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டு சாதனை படைத்துள்ளனர். இதுகுறித்து இன்று தனது முகநூல் பதிவில் பதிவிட்டுள்ள டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன், இம்மாணவர்களின் சாதனை ஸ்டெம் துறையில் அவர்களின் அசாத்திய திறமையை நிரூபிப்பதோடு மட்டுமல்லாமல் சவால்களை எதிர்கொள்ளும் அவர்களின் விடாமுயற்சியையும் வெளிப்படுத்தி உள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டிற்கும் சமுதாயத்திற்கும் பெருமை சேர்த்துள்ள ஆதிசா தீபன், ஆதிஷா மூர்த்தி, கேஷ்வினி இராதச்சன், அரவிந்த் குமார் மற்றும் பிராணி விவேகன் ஆகிய 5 மாணவர்களையும் அவர் தனிப்பட்ட முறையில் பாராட்டியுள்ளார். மேலும் இம்மாணவர்களின் வெற்றி கதைகளையும் அவர்கள் எதிர்கொண்ட சவால்களையும் நேரில் கேட்டறியும் பொருட்டு அவர்களை விரைவில் நேரில் சந்திப்பதற்கு அழைப்பு விடுக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் அர்ப்பணிப்புடன் கூடிய ஆதரவே இந்த மாணவர்களின் வெற்றிக்கு உந்து சக்தியாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ள அவர், கல்வி மற்றும் ஸ்டெம் துறையில் மலேசியா மடானி அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முதலீடுகள் நாட்டின் வருங்கால வளர்ச்சியை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாக திகழும் என்று தெரிவித்தார். அறிவு, திறன் மற்றும் படைப்பாற்றல் மிக்க தலைமுறையை உருவாக்கும் நாட்டின் இலக்கிற்கு ஏற்ப இந்த சாதனை எதிர்காலத்தில் சமுதாயத்திற்கு பயனளிக்கும் என்றும் பல புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக அமையும் என்றும் அவர் வாழ்த்தினார். பெர்சாத்துவின் முன்னாள் துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடீன் தற்போது வகித்து வரும் எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பை பாஸ் கட்சி ஏற்கும் என்று தெரிவித்துள்ளார். இருப்பினும் அந்த பதவிக்கான வேட்பாளரை அடையாளம் காண்பதற்கு கட்சிக்கு சிறிது நாட்கள் தேவைப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தக்கியுடின் ஹசான் தெரிவித்துள்ளார். அதிக எண்ணிக்கையிலான நாடாளுமன்ற இடங்களை கொண்ட கூட்டணி கட்சியாக பாஸ் இருப்பதால் இன்று பெரிகாத்தான் தேசிய உச்சமன்றத்தில் இதை ஒப்புக்கொண்டதாக தக்கியுடின் கூறினார். பிப்ரவரி 13ஆம் தேதி கட்சித் தலைவர் முகைதீன் யாசினுடன் ஏற்பட்ட உள்கட்சி தலைமை மோதலின் உச்சத்தில் பெர்சாத்துவில் இருந்து ஹம்சா வெளியேற்றப்பட்டதில் இருந்து எதிர்க்கட்சி தலைவராக அவரது பதவி இழுபறியில் இருந்து வந்தது. பாஸ் கட்சியின் உதவித் தலைவர் அமாட் சம்சூரி முக்தார் பெரிகாத்தான் நேஷனலின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். பெர்சாத்துவின் முகைதீன் யாசின், பாஸ் கட்சியின் அப்துல் ஹடி அவான், கராக்கானின் டொமினிக் லாவ் மற்றும் மலேசிய இந்திய மக்கள் கட்சியின் பி புனிதன் ஆகியோர் அடங்கிய பெரிகாத்தான் நேஷனல் உச்ச மன்றத்தால் சம்சூரியின் நியமனம் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்று மதியம் முகைதீன் தலைமையில் நடைபெற்ற பெரிகாத்தான் நேஷனல் உச்சமன்ற கூட்டத்தின் போது ஹாடி சம்சூரியை இந்த பதவியை ஏற்க முன்மொழிந்ததாக லாவ் கூறினார். முகைதீன் பதவி விலகிய பிறகு ஜனவரி 1ஆம் தேதி முதல் பெரிகாத்தான் நேஷனல் தலைவர் பதவி காலியாக இருந்தது. அவரது நியமனத்திற்கு தாங்கள் அவரை வாழ்த்துகிறோம். குறிப்பாக 16வது பொதுத் தேர்தலில் பெரிகாத்தான் நேஷனலின் வெற்றியை உறுதி செய்வதற்காக அவர் தனது கடமைகளை சிறப்பாக நிறைவேற்ற முடியும் என்று தாங்கள் நம்புவதாக டொமினிக் லாவ் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை கூச்சிங் எஸ்கே தான் ஸ்ரீ டத்து ஹாஜி முகமது அருகே
கம்போங் கோலாங் சுங்கை தெங்கா ஆற்றில் விழுந்து மூழ்கி இறந்திருக்கலாம் என்று அஞ்சப்படும் 11 வயது சிறுவன் ஒருவனின் உடல் இன்று கண்டெடுக்கப்பட்டது. பேரிடர் செயல்பாட்டு கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து சுமார் 2.7 கிலோமீட்டர் தொலைவில் 16 வயது ஃபாரில் ஜகுவான் ஹஸ்புல்லாவின் உடல் கண்டெடுக்கப்பட்டதாக சராவா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. முதலில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டவரின் உடலை கண்டுபிடித்ததாக தகவல் கிடைத்தது என்று அந்த துறை தெரிவித்தது. தேடல் மற்றும் மீட்புக் குழு பின்னர் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை மீட்டது. உடல் கம்போங் தங்கா சுங்கை ஜெட்டிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்டவர் ஆற்றங்கரையில் ஒரு நண்பருடன் விளையாடிக் கொண்டிருந்த போது தண்ணீரில் விழுந்ததாக அறியப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர் பலத்த நீரோட்டத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். மேலும் அவரை மீட்க தவறியதால் அவரது நண்பர்கள் சம்பவத்தை குடியிருப்பாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். பலகை தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் தொழிற்சாலையில் சிக்கியிருந்த 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை தீயணைப்பு அதிகாரிகள் பத்திரமாக மீட்டுள்ளனர். இன்று காலை பிந்துலுவில் உள்ள MDF எனும் அரிய வகை பலகைகள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டதாக தொழிற்சாலை ஊழியர்கள் மத்தியில் இருந்து அவசர அழைப்பை பெற்றதும் 15 மீட்புத்துறை அதிகாரிகளுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக பிந்துலு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குனர் அப்துல்லா செடி தெரிவித்தார். ஒரு குழு தீயை கட்டுப்படுத்தியதாகவும் மற்றொரு குழு தொழிற்சாலைக்குள் சிக்கியிருந்த 100 தொழிலாளர்களை மீட்டதாகவும் அப்துல்லா சரி கூறினார். காலை 9:40 மணிக்கு அனைத்து தொழிலாளர்களும் முழுமையாக மீட்கப்பட்டதாகவும் காலை 10:20 மணிக்கு தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் அப்துல்லா சரி கூறினார். இந்த தீ விபத்தில் எந்தவோர் உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் அவர் உறுதிப்படுத்தினார். தீ ஏற்பட்டதற்கான காரணத்தை தடயவியல் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் 40 விழுக்காடு தொழிற்சாலை தீயில் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சட்டவிரோதமாக மலேசியாவுக்குள் கடத்த முயன்ற 540 மதுபான பெட்டிகளை கடல்சார் பாதுகாப்பு துறை பறிமுதல் செய்துள்ளது. நேற்று இரவு 8 மணி அளவில் லபுவான் கடல் பகுதியில் சந்தேகத்திற்குரிய படகை ரோந்து பணியில் இருந்த கடல்சார் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கண்டதாகவும் சம்பந்தப்பட்ட படகில் இருந்தவர்கள் தப்பிக்க முயற்சித்து படகை லபுவான் தீவில் கைவிட்டுவிட்டு தீவுக்குள் தப்பியதாகவும் லபுவான் கடல்சார் பாதுகாப்புத்துறை இயக்குனர் கேப்டன் இஸ்வான் ஹாடி இட்ரோஸ் தெரிவித்தார். கைவிடப்பட்ட படகில் இருந்து 540 மதுபான பெட்டிகளை பறிமுதல் செய்ததாகவும் அதன் மதிப்பு சுமார் 2 லட்சம் ரிங்கிட் என கணக்கிடப்பட்டிருப்பதாகவும் லபுவான் கடல்சார் பாதுகாப்புத்துறை இயக்குனர் கேப்டன் இஸ்வான் ஹாடி இட்ரோஸ் கூறினார். பறிமுதல் செய்யப்பட்ட மதுபான பெட்டிகள் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்டவை என்றும் சட்டவிரோதமாக மலேசியாவில் விற்பனை செய்வதற்காக அவை கொண்டுவரப்பட்டவை என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.